வெட்னஸ்டே மார்னிங் நைட்லேருந்தே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நைட் ஃபுல்லாக கரண்ட்டே இல்லை. காலையிலயும் கரண்ட் வரல. அத்தை நைட்டே சுண்டல் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு சுண்டல்லாம் ஊற வச்சுருந்தாங்க. சரி கல்லுலேயே மொளகாட்டி குழம்பு வச்சுக்கலான்ட்டு அதை ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னுமே மழை பெய்யுற மாதிரியே தான் இருக்குது. மழை பெய்யறதுனால மரமெல்லாம் சூப்பராக தழைஞ்சிருந்துச்சு. மக்காச்சோளமே ஊனியிருந்தாங்க. அதுவுமே நல்லா முளப்பு வந்துருச்சு. மாடெல்லாம் சரியாக தண்ணியே குடிக்கல ஈரத்துக்கு. அதனால ஹஸ்பண்ட் தீனியை மட்டும் போட்டுட்டு சரி வடக்கால காட்டில் கொஞ்சம் வெள்ளைச்சோளம் விதைச்சிருந்த மாட்டுக்காக அதனால முளைச்சிருக்குதான்னு நானும் ஹஸ்பண்டும் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். மழை பெருசாலாம் பெய்யறதில்ல, ஊர் மழையாகவே பெஞ்சிட்டே இருந்துச்சு. பார்த்துட்டு இன்னொரு காட்டில் போன விலாகில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், குப்பை ஓட்டி இறச்சிருந்தோம். அந்த காட்டிலையுமே கொஞ்சம் வெள்ளைச்சோளம் விதைச்சிருந்தாங்க. மழைக்கு மண்புழுவெல்லாம் மேலே வந்துட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது ஹஸ்பண்ட் கொடையை பிடிக்காமல் மடக்கி வச்சுட்டு வந்தாங்க. அத்தைட்டு நல்லா திட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாடுகள்லாம் தண்ணி ஆட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடு மாடு இல்லாதவ அடமலைக்கு ராசான்னு. அந்த மாதிரி தான் ஆடு மாடு இருந்துச்சுன்னா அது தண்ணி ஏட்டுறதுக்கே பெரும்பாடாக இருக்கும்.